தோனி நெக்ஸ்ட் ஐபிஎல் ஆடுவாரா? ஸ்ரீலங்கா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவை அடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி லாஸ்ட் வீக்ல நடந்த இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் அப்டேட்ஸ் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். கிரிக் ஸ்டஃப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கிரிக்கெட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கடைசியா ஐபிஎல்க்கு வருவோம். இங்கிலாந்து வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் சீரிஸ் முடிஞ்சிருச்சு. இங்கிலாந்து அந்த சீரீஸை 3-0 கிளீன் ஸ்வீப் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸோட போர் பேட்டிங் தான் அவங்களோட இந்த சிச்சுவேஷனுக்கு காரணம். லிட்டரலி பார்த்தா ஒரு இன்னிங்ஸ்ல தான் அவங்க நல்லா பேட் பண்ணிருக்காங்க. அடுத்து மேஜர் கிரிக்கெட் லீக் முடிஞ்சிருச்சு. ஸ்டீவ் ஸ்மித்தோட வாஷிங்டன் ஃப்ரீடம் கப்பை தட்டி தூக்கிட்டாங்க. டெக்சஸ் சூப்பர் கிங்ஸ் குவாலிஃபயர் 2ல பேட் கமின்ஸோட சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ் கிட்ட க்ளோஸா வந்து தோத்தாங்க. ஃபைனல்ஸ்ல வாஷிங்டன் ஃப்ரீடம் புல்டோஸ் பண்ணிட்டாங்க சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ். ஸ்டீவ் ஸ்மித் ஒரு மேட்ச் வினிங் நாக் ஆடினாரு. வாஷிங்டன் ஃப்ரீடம் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே டாமினேட் பண்ணிருக்காங்க. டிசர்விங் சாம்பியன்ஸ். இந்த டீமோட சக்சஸ்க்கு ரொம்ப பெரிய காரணமா இருந்த ரெண்டு பேரு டிராவிஸ் ஹெட் ரொம்ப அட்டகாசமா ஸ்டார்ட்ஸ் கொடுத்திருக்காரு வாஷிங்டன் ஃப்ரீடம்க்கு. 5 கன்சிக்யூட்டிவ் ஹாஃப் செஞ்சுரிஸ் அடிச்சாரு. செகண்ட் ஆஸ்திரேலியன் டு டூ சோ ஆஃப்டர் டேவிட் வார்னர். இன்னொரு ஆள் சௌரப் நேத்ரவல்கர் 2 மேட்சஸ் மிஸ் பண்ணாரு. ஆனாலுமே அவர் தான் இந்த டோர்னமெண்டோட ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர். ரொம்ப கன்சிஸ்டன்டா இருந்திருக்காரு. அடுத்து விமென்ஸ் ஏசியா கப் பத்தி பார்க்கலாம். விமென்ஸ் ஏசியா கப் லாஸ்ட் சண்டே முடிஞ்சது. டாமினேஷன்னா அது டெஃபினட்டா இந்தியன் விமென் தான் இன் ஏசியா கப். எல்லா வருஷமும் ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க. அண்ட் அதுல 1 இயர் மட்டும் தான் டிராஃபி ஜெயிக்கல. அப்படிப்பட்ட இந்தியன் விமென்ஸ் டீமை ஸ்ரீலங்கன் விமென் இந்த வாட்டி ஃபைனல்ஸ்ல அடிச்சிட்டாங்க. ஒரு காம்ப்ரிஹென்சிவ் வின் ஃபார் ஸ்ரீலங்கா. அவங்களும் நிறைய வாட்டி ஃபைனல்ஸ் வந்து டிராஃபியை மிஸ் பண்ணிருக்காங்க. சமாரி அத்தபத்து அண்ட் மாதவி செமையா ஆடினாங்க. இந்தியா 165 ரன்ஸ் அடிச்சாங்க. அதை சென்சேஷனலா சேஸ் பண்ணாங்க ஸ்ரீலங்கா. குடோஸ் டு தெம். விமென்ஸ் கிரிக்கெட்டை நீங்க ஃபாலோ பண்ணுவீங்களான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. லாஸ்ட் காக் ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷனை பத்தி டெய்லி நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. பிரான்சைசி ஓனர்ஸோட நெக்ஸ்ட் மெகா ஆக்ஷன் பத்தின ரிட்டென்ஷன் அண்ட் மத்த ரூல்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக ஜூலை 31 ஒரு மீட்டிங் ஹோஸ்ட் பண்ண போறாங்க பிசிசிஐ. இந்த மீட்டிங் அப்புறமா ரிட்டென்ஷன் அண்ட் ஆர்டிஎம் கார்ட்ஸ் பத்தின கிளியரான டீடைல்ஸ் அபிஷியலாவே நம்மளுக்கு தெரிய வரும். இந்த மீட்டிங்ல பிரான்சைசி ஓனர்ஸ்லாம் சில விஷயங்களை ரெக்வெஸ்ட் பண்ண பிளான் பண்ணிருக்கிறதா கிரிக் பஸ் ரிவீல் பண்ணிருக்காங்க. தட் 5 years once மெகா ஆக்ஷன் வைக்கலாம் அண்ட் 5 to 6 ரிட்டென்ஷன்ஸ் அலோ பண்ணலாம் அண்ட் ஆல்சோ 8 ஆர்டிஎம் ஆப்ஷன்ஸ் வர கொடுக்கலான்ற மாதிரி ஐபிஎல் அபிஷியல்ஸ் கிட்ட பிரான்சைசி ஓனர்ஸ் ஷேர் பண்ணிருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. என்ன கேட்டா இதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. ஏன்னா இவ்ளோ நம்பர் ஆஃப் ரிட்டென்ஷன்ஸ் அண்ட் இவ்ளோ ஆர்டிஎம் ஆப்ஷன்ஸ் கொடுத்தா மெகா ஆக்ஷன் வைக்கிறதே வேஸ்ட். ஏன்னா நல்லா இருக்க டீம்லாம் அவங்களோட மெயின் 11 ஆல்மோஸ்ட் ரீடைன் பண்ணிடுவாங்க. சோ ஸ்ட்ராங்கா இருக்க டீம் ஸ்ட்ராங்காவே இருக்கும், வீக்கா இருக்க டீம் வீக்காவே இருக்கும். சோ இதை கண்டிப்பா பண்ண மாட்டாங்க பிசிசிஐ. எப்பவுமே மெகா ஆக்ஷன் முன்னாடி இந்த மாதிரி ஒரு அப்டேட் வரும். பட் ஆனா பிசிசிஐ எப்பவுமே அவங்க ரூல்ல தான் இருப்பாங்க. என்ன கேட்டா 4 ரிட்டென்ஷன்ஸ் அண்ட் 1 ஆர்டிஎம் வரைக்கும் போலாம். அதுக்கு மேல கொடுக்கறதுலாம் வந்து ரொம்ப டவுட். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. MS தோனி நெக்ஸ்ட் ஐபிஎல் ஆடுவாரா மாட்டாரான்ற இம்பார்ட்டன்ட் क्वेश्चनக்கு வருவோம். கிரிக் பஸ் ரிலீஸ் பண்ணிருக்க லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா தட் இஃப் ஐபிஎல் அபிஷியல்ஸ் நிறைய நம்பர் ஆஃப் ரிட்டென்ஷன்ஸ் அலோ பண்ணாங்க அப்படின்னா MS தோனி நெக்ஸ்ட் ஐபிஎல் ஆடுவாருன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஹையர் நம்பர் ஆஃப் ரிட்டென்ஷன்ஸ் அலோ பண்றதெல்லாம் ஹைலி டவுட்ஃபுல். பட் சொல்ல முடியாது, நடந்தாலும் நடக்கலாம். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த மீட்டிங் அப்புறமா என்ன மாதிரி அப்டேட்ஸ் வருதுன்னு. நீங்க இது நடக்குமான கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. That's it guys. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர். For more such cricket content, subscribe for Crick Stuff. Signing off, Preeta.